நம்ம all types of corporate gifting and promotional products பண்றோம். metal pens all types of metal pens வச்சிருக்கோம். இதுல வந்து நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த metal keychains நீங்க சொல்ற மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம print போட்டு கொடுத்துறலாம். ரீசன்ட்டா இந்த கம்பெனிக்கு print போட்டு கொடுத்துருக்கோம். all types of card holders வச்சிருக்கோம். அதுவும் அவங்க லோகோ அந்த பேர் எதுனாலுமே பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல வந்து உங்களுக்கு engraving பண்ணி கொடுத்துருவோம். அதை ஓபன் பண்றேன். மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது சூப்பரா இருக்கு பாருங்களேன். இதுல உங்களுக்கு வந்து என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம போட்டு கொடுத்துருவோம். இப்போ ரீசெண்டாக வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணி கொடுத்தோம். பேம்பு ஐட்டம்ஸ் மட்டும் வச்சிருப்போம். கஸ்டமைசேஷனும் பண்ணலாம், என்கிரேவிங்கும் பண்ணலாம். டெம்பரேச்சர் பாட்டில், பிராண்டட் பாட்டில்ஸ்லையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி தரோம். கலர் கஸ்டமைசேஷன்னா வந்து உங்களுக்கு வேற டைப் ஆஃப் பிரிண்ட் அந்த மாதிரியும் பண்ணி தரோம். மேக்னெட்டிக் பேட்ஜஸும் இருக்கு, ஹியூமிடிஃபையர்ஸும் பண்றோம். நிறைய டைப் ஆஃப் டைரிஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்ம என்கிரேவிங் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஃபுல் டிசைன் சிங்கிள் கலர்லயும் பண்ணிக்கலாம், மல்டி கலர்லயும் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு சர்ச் கொடுத்துட்டு ரீவாம்ப் கிஃப்டிங்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ரீவாம்ப் கிஃப்டிங் காமிக்கும், இந்த லோகோ போட்டு காமிக்கும். நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம், நீங்க இதுலயே ஆர்டர் போட்டுக்கலாம். டி-ஷர்ட்ஸும் பண்றோம். இது வந்து இந்தியன் டெரியன் வந்து நீங்க சொல்ற பிரிண்ட் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நேம் பிரிண்டிங் கேட்பாங்க நிறைய பேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கணும், அதே மாதிரி இந்த கார்பரேட்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் கிஃப்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இதுல வந்து கஸ்டமைஸ் இருக்கு. உங்களோட இஷ்டப்படி அந்த டிசைன் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷாப் தான் வந்திருக்கும். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரிங்க சார், நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம ஷாப் நேம் என்ன, இது ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க சார். ஓகே, நம்ம ஷாப் வந்து ரீவாம்ப் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம ட்ரிப்ளிகேன்ல இருக்கோம். நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் கார்பரேட் கிஃப்டிங் அண்ட் ப்ரொமோஷனல் ப்ராடக்ட்ஸ் பண்றோம். உங்க எம்ப்ளாய்க்கு எதனா கிஃப்ட் தரணும்னாலோ இல்லைனா உங்க கம்பெனியை எதனா ப்ரொமோட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தரோம். எங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கீ செயின்ல ஆரம்பிச்சு கிஃப்ட் காம்போஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. கீ செயின், பென்னு, பேக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, மக்ஸு, ஃப்ளாஷ் செட்டு, டைரிஸு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். சூப்பர். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி சார் நம்ம ஷாப் கரெக்டாக எங்க லொகேஷன் கரெக்டாக சொல்லுங்க. நம்ம ஷாப் வந்து ட்ரிப்ளிகேன் எல்லிஸ் ரோட்ல இருக்கு. நான் வந்து லொகேஷன் வந்து வீடியோல டேக் பண்ணிருக்கேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ கலெக்ஷன் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, வாங்க மக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எது சார் பார்க்க போறோம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சின்ன ப்ராடக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ப்ராடக்ட்ஸ் போவோம். ஃபர்ஸ்ட் பென், கீ செயின்ஸ் அந்த மாதிரி பார்த்துருவோம். ஓகே, பென் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மெட்டல் பென்ஸ், பிளாஸ்டிக் பென்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வருமா? மெட்டல் பென்ஸ்ல ஆல் டைப்ஸ் ஆஃப் மெட்டல் பென்ஸ் வச்சிருக்கோம். இதுல வந்து நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த இடத்துல சொல்றீங்களோ அந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சாம்பிள் பென் தான். சூப்பர். நம்ம கஸ்டமைஸ் பண்ணது எங்க வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்க இருக்கிற பென்ல வந்து எந்த பேர் வேணாலும் சரி, எதுனாலும் அதை போட்டு கொடுத்துருவீங்க. ஆமா, பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். எந்த இடத்துல கேக்குறீங்களோ அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சார். அதே மாதிரி சிலது பாத்தீங்க அப்படின்னா இந்த பேம்பு இது மாதிரி இருக்கு, அதுலயும் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுல வந்து உடன் என்கிரேவிங் பண்ணுவோம். ஓகே, உடலயே வந்து உங்களுக்கு எச்சிங் மாதிரி வரும். அதுலயே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆனா அந்த டீடைலா அது தெரியும், என்ன நல்லாவே தெரியும். சூப்பர். எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து என்கிரேவிங் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். இந்த பென் மட்டும் கிடையாது, இது மாதிரி ஈவன் பிளாஸ்டிக் பென்ஸ்ல கூட நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்றோம். நம்ம வச்சிருக்க எல்லா பென்னும் கஸ்டமைஸ் பண்ற மாதிரியான பென்ஸ், கஸ்டமைஸ் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே வச்சிருக்கோம். சூப்பர். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பென்ஸ்ல கூட உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நான் பாத்திருக்கேன் ஒரு சில இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனி இருந்தாலுமே அந்த கம்பெனியோட நேமோட அந்த பென் லோகோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். பிளாஸ்டிக் பென்ஸோட உங்களுக்கு மெட்டல் பென்ஸ்ல வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். பிளாஸ்டிக் பென்ஸ்ல வந்து அதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும். பட் மெட்டல் பென்ஸ்ல வந்து குவாலிட்டி உங்களுக்கு பக்காவா இருக்கும். குவாலிட்டி சூப்பர். மக்களை பார்த்துங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் இருக்கு, பென் வாங்கணும், பல்கா வாங்கணும், அதுவும் உங்களோட லோகோவோட வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்து நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் மெட்டல் கீ செயின்ஸ், பிளாஸ்டிக் கீ செயின்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் மெட்டல் கீ செயின்ஸ் பார்க்குறோம். இந்த மெட்டல் கீ செயின்ஸ்லயும் நீங்க சொல்ற மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் போட்டு கொடுத்துடலாம். ரீசெண்டாக இந்த கம்பெனிக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து ஒரு சைடு ஒரு லோகோ, இன்னொரு சைடு இன்னொரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா கீ செயின்லையும் நம்ம நீங்கள் சொல்கிற டிசைன் வந்து நம்ம போட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கீ செயின்ஸும் இருக்கு. ஓகே, பிளாஸ்டிக் கீ செயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து டபுள் சைட் பிரிண்ட் வரும், கலர் பிரிண்ட்ல வரும். பிளாஸ்டிக் கீ செயின்ஸ்ல இந்த மாதிரி கலர்ல வரும். பார்த்துக்கோங்க மக்களே, நல்லா இருக்கு. ஆனால் இது மெட்டல்ல வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் கலர் தான் வரும். பிளாஸ்டிக்ல வந்து நீங்க என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதே கலர் ஃபார்மேட்ல போட்டுறோம். ஓகே, இப்போ இங்க எல்லோன்னு இருக்கு, அதுல என்ன கலர் பிடிச்சாலும் என்ன டிசைனாலும் பண்ணிக்கலாம். நீங்க என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதே டிசைன் நாங்க இங்க போட்டுருவோம். சூப்பர். பார்த்துக்கோங்க, மெட்டல்ல வந்து சிங்கிள் கலர் தான் வரும். பிளாஸ்டிக்ல வந்து என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதே டிசைன் பிரிண்ட் பண்ணிடலாம். மெட்டல்ல இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரும். இதே இதுன்னு வச்சுங்க, நீங்க பிளாஸ்டிக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலரா இருந்தாலுமே பண்ணி கொடுத்துருவாங்களாம். நம்ம கிட்ட வந்து கார்டு ஹோல்டர்ஸும் இருக்கு. ஆல் டைப்ஸ் ஆஃப் கார்டு ஹோல்டர்ஸ் வச்சிருக்கோம். சூப்பர். இந்த மாதிரி கார்டு ஹோல்டர்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி கார்டு ஹோல்டர்ஸ், பார்க் கார்டு ஹோல்டர்ஸ், பேம்போ கார்டு ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பேம்போ கார்டு ஹோல்டர்ல வந்து பார்த்துக்கோங்க மக்கள், இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் அவங்க லோகோ அந்த பேர் எதுனாலுமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். மெட்டல் கார்டு ஹோல்டர்ஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்கிரேவிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே,
அதுவும் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்றது பாருங்களேன். இப்போ நான் அதை ஓபன் பண்றேன், மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது சூப்பரா இருக்கு பாருங்களேன். வேற மாதிரி கார்டு ஹோல்டர்ஸே ஒரு 20-30 டைப்ஸ் கார்டு ஹோல்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் டீடைலா காமிக்க முடியாதுன்றனால நாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறோம். நம்ம ஆக்சுவலா இந்த இடத்துல எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் வைக்கவே முடியாது, டிஸ்பிளேல வைக்க முடியாது. ஏன்னா ஒரு 300-400 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் டிஸ்பிளே வைக்க முடியாது. அதனால வந்து நாங்க கொஞ்சம் மட்டும் தான் டிஸ்பிளே வச்சிருக்கோம். இதை தவிர எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இதுல இருக்க டிசைன் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து இவங்க ஒரு அப்ளிகேஷனே வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் பேர் என்ன சார் சொல்லிருங்க சார். அது வந்து ரீவாம்ப் கிஃப்டிங்னு நீங்க பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். நாங்க வந்து லிங்க் ப்ரொவைட் பண்றோம் வீடியோல, அதை வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருப்பேன், அதுல செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதுல என்னென்ன கலெக்ஷன் இருக்கோ, இப்போ நாங்க ஒன்று தான் காமிச்சிருக்கோம், 2 தான் காமிச்சிருக்கோம்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-30 ஐட்டமா வச்சிருப்பாங்க, வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணும் நினைச்சீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டீடைலா பார்க்கலாம், என்ன பிரைஸோட பார்க்கலாம். நம்ம வந்து பிளாஸ்டிக் கிச்சன்ஸ் அண்ட் மெட்டல் கிச்சன்ஸ் பார்த்தோம், உடன் கிச்சன்ஸும் நம்ம வச்சிருக்கோம். உடன் கிச்சன்ஸ்ல நீங்க சொல்ற டிசைன் வந்து நம்ம என்கிரேவிங் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க சார். இப்போ வந்து நீங்க அந்த பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, மெட்டல் அதே மாதிரி உடன் சொல்றீங்க, நிறைய சொல்றீங்க, இது எல்லாத்துலயும் கஸ்டமைஸ் இருக்குன்றீங்க. ஸோ கஸ்டமைஸ் எவ்வளவு பீஸ் இருந்தா பண்ண முடியும்? நம்ம வந்து பிளாஸ்டிக் கிச்சன்ஸும் சரி, மெட்டல் கிச்சன்ஸ் சரி, எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி, கஸ்டமைசேஷன்னா மினிமம் 50 பீசஸ் இருந்தால் தான் கஸ்டமைசேஷன் பண்ணுவோம். நீங்க டேரக்டா வெறும் ப்ராடக்ட் மட்டும் வேணும்னா 10 பாட்டில், 10 கிச்சன், 10 பென் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், 10 கூட எடுத்துக்கலாம். ஆனா கஸ்டமைசேஷன்னா மினிமம் 50 பீசஸ் இருந்தால் தான் கஸ்டமைசேஷன் பண்ணி தருவோம். நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்ல, மெஷின்ஸும் இருக்கு, பிரிண்டிங் மெஷின்ஸ் இருக்கு. ஆல் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங் நம்ம இன்ஹவுஸ் தான் பண்றோம் உங்களுக்கு. அதனால ஃபாஸ்ட் டர்ன் டைம்ஸ் இருக்கும். இப்போ என்ன ஆர்டர் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்து நம்ம கம்பெனிலேயே பிரிண்டிங் பண்ணி டேரக்டா டிஸ்பேச் பண்ணிடுவோம். அதனால உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைச்சிரும். அதனால ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அவங்க இன்னொரு கடை அப்படி போய் பிரிண்டிங் வரும், இவங்க டேரக்டாக பண்ணி கொடுக்கறனால பெஸ்ட் ப்ரைஸ்ல வரும். சார் இப்போ பார்க்குறது என்ன சார்? இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். ஓகே, இந்த மாதிரி பின்னாடி வந்து மேக்னெட்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம். நீங்க ஃப்ரிட்ஜ்லயோ பீரோலையோ இதெல்லாம் நான் வந்து இதை ஒட்டிக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு சாமி போட்டோ மாதிரி கேட்பாங்க, ஒரு சிலர் அவங்களோட கம்பெனி டிசைன் போட்டு தர சொல்லி கேட்பாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் பண்ணி தரோம். நீங்க இந்த மாதிரி பண்ணி தரீங்க? ஆமா. ஓகே, இதுல என்ன டிசைன் அவங்க கொடுத்தாலும் பண்ணி கொடுத்தோம், என்ன டிசைன் கொடுத்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, இதுக்குமே மினிமம் 50 பீசஸ் சார்? ஆமா, இதுக்கும் மினிமம் 50 பீசஸ். இந்த கஸ்டமைஸ்க்கு எல்லாத்துக்கும் மினிமம் கஸ்டமைசேஷன் மினிமம் 50 பீசஸ். ஓகே, நீங்க டைரக்ட் மெட்டீரியல் வாங்கணும்னா ஜஸ்ட் 10 பீசஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். சூப்பர். நம்ம வந்து பேக்ஸ் நிறைய பேக்ஸ் பண்றோம். இந்த மாதிரி ஃபெல்ட் பேக்ஸ், ஜூட் பேக்ஸ், டோட் பேக்ஸ், லேப்டாப் ஸ்லீப்ஸ், லேப்டாப் பேக்ஸ் எல்லாமே பண்றோம். இதுலயே உங்களுக்கு வந்து என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம போட்டு கொடுத்துருவோம். இப்போ ரீசெண்டா வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணி கொடுத்தோம். காவேரி ஹாஸ்பிட்டலோட டிசைன் வந்து நம்ம போட்டு கொடுத்தோம். பாத்துங்க. சோ இந்த மாதிரி உங்களோட பிராண்ட் என்னவோ அதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா, பாத்துங்க. உங்களோட பிராண்ட் என்னவோ, உங்களோட டிசைன் என்னவோ இந்த இடத்துல வந்து நம்ம பிரிண்ட் போட்டு கொடுத்துடலாம். பிளாக் எல்லா பேக்ஸ்லயும் நம்ம வந்து டிசைன் பிரிண்ட் போட்டு கொடுத்துறோம். ஓகே, இப்போ நாங்க சாம்பிளுக்கு ஒரு 3 மாடல் தான் காமிச்சிருக்கோம். இங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான பேக்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் காமிக்க முடியாது. நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். இது வந்து கிஃப்ட் கிட்ஸ், காம்போ கிட்ஸ் மாதிரி வரும். ஓகே, உங்களுக்கு ஒரு கிட்ல வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சு கொடுத்துருவோம். சில பேர் வந்து டைரி, பென்னு, கீ செயின், இல்லைன்னா டைரி, பென்னு, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்போ கிட்ஸ் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சு கொடுத்துருவோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் பென், நிறைய டைப் ஆஃப் டைரி இருக்கு. எந்த பென், எந்த டைரி, எந்த கிட்ல வைக்கணும் அந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அதில் வந்து நம்ம வச்சுட்டு நம்ம பாக்ஸ் மாதிரி பிராண்டிங் போட்டு கொடுத்துருவோம். உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லையும் பிராண்டிங் போட்டு கொடுப்போம். பாக்ஸ் மேலேயும் நம்ம பிராண்டிங் போட்டு கொடுப்போம். நீங்க கொடுக்கும்போதே வந்து அந்த பாக்ஸ்ல வந்து உங்களோட பிராண்ட் தெரியும். சூப்பர். அந்த மாதிரி ஒன்று காமிச்சிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கிட்ட பாத்தீங்கன்னா பேம்பூ கிட், ஜஸ்ட் பேம்பூ ஐட்டம்ஸ் மட்டும் வச்சிருப்போம். இதுல வந்து உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம். கலர் கஸ்டமைசேஷனும் பண்ணலாம், என்கிரேவிங்கும் பண்ணலாம். சில பேர் வந்து எங்களுக்கு கலர்ல வந்து தெரியணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து UVDTF ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கு, அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம என்கிரேவிங் பண்ணணும்னா இதில் எச்சிங் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். இந்த மாதிரி எக்கச்சக்கமான காம்போ கிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக காம்போ கிட்ஸ் பார்த்தீங்கன்னா 100+ காம்போ கிட்ஸ் இருக்கு. அந்த காம்போ கிட்ஸ்லையும் ஒரு காம்போ கிட்லையும் ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேற ப்ராடக்ட் வைக்கலாம், இன்னொரு ப்ராடக்ட் இப்போ ஒரு பாட்டில் வைக்கலாம். ஒரே காம்போ கிட்ல வந்து 10 டைப் ஆஃப் பாட்டில் வைக்கலாம். காம்போ கிட்ஸ் டைப்ஸ்னு பார்த்தோம்னா 1000 மேலே போயிடும். ஆனால் நம்ம கிட்ட பேசிக் காம்போ கிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-in-1, 3-in-1, 4-in-1 அந்த மாதிரி காம்போ கிட்ஸ் இருக்கும். 2-in-1னா பென்னு கிச்சன் இருக்கும், இல்லைனா டைரி கிச்சன் இருக்கும். அந்த மாதிரி 7-in-1 காம்போ கிட்ஸ் வரைக்கும் இருக்கு, 8-in-1 வரைக்கும் இருக்கு. 8-in-1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக், டைரி எல்லா ப்ராடக்ட்ஸும் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காம்போ கிட்ஸ் இருக்கு நம்ம. ஸோ அதனால உங்களுக்கு என்ன கஸ்டமைஸ் வேணுமோ அதை நீங்க டைரக்டா உங்க நம்பர் கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பர் கான்டாக்ட் சொல்லிட்டா மட்டும் போதும், அதை ரெடி பண்ணி உங்க தாராளமாக கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு பேம்பு மாடல் தான் காமிச்சிருப்போம். அந்த மாதிரி இவங்க வந்து பாருங்க அம்பர்லா வாட்டர் பாட்டில், அதே மாதிரி அம்பர்லா கீ செயின், பென்னு, இந்த மாதிரி எல்லாமே செட்டா ஒன்று வச்சிருக்காங்க. பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நிறைய அவங்க சொன்ன மாதிரி 1000+ மாடல்ஸ் வச்சிருக்காங்க. 1000+ மாடல்ஸ் போயிடும். ஏன்னா
அது எப்படி சொல்றேன், இப்போ இந்த 7-in-1 செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டைரி இல்லாம இன்னொரு டைரி வைக்கலாம், இந்த பென் இல்லாம இன்னொரு பென் வைக்கலாம். காம்பினேஷன்ஸ் 1000 மேல, நான் சொன்ன மாதிரி 1000 காம்பினேஷன்ஸ் மேல போயிடும். எல்லா காம்பினேஷன் நீங்க என்ன காம்பினேஷன் கேக்குறீங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். அதே மாதிரி பிரதர் இப்போ வந்து இது பிளாக் கலர்ல கொடுத்துருக்கீங்க. சோ இந்த எனக்கு கலரே எனக்கு வேற மாதிரி வேணும்னாலும் பண்ணி கொடுத்துடலாமா? இந்த பாக்ஸ் கலர் வந்து நம்ம கிட்ட ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸும் நம்ம பண்ணி தரோம். ஏன்னா ஒரு சில வந்து பிளாக்கா இருக்கு, எனக்கு அது கொடுக்கும்போது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியலன்னு நினைப்பாங்க, அதுதான் கேட்குறேன். அந்த மாதிரி இது மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸஸும் நம்ம பண்றோம். ஓகே. இதுலயுமே அந்த அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இது பண்ணி கொடுத்துலாம். ஆமா, ஆனா அதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன டைப் நீங்க சொல்ற பாக்ஸ் வேணும்னா நம்ம வந்து மினிமம் வந்து 200-300 குவான்டிட்டி அந்த மாதிரி இருந்தா தான் நீங்க சொல்ற கலர் நீங்க சொல்ற பாக்ஸ் பண்ணி தர முடியும். பட் ஆனா இந்த மாதிரினா 50 இந்த மாதிரினா நமக்கு வந்து இமிடியேட் அவைலபிலிட்டி. ஓகே. நீங்க எவ்வளவு கேட்டிங்கனாலும் 10 பீஸ் கேட்டிங்கனாலும் பாக்ஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துறோம். சூப்பர். வித் பிரிண்ட். இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 50 பீசஸ் தான் கஸ்டமைசேஷன் பண்ணுவோம். ஆனா பாக்ஸ்னு வரும்போது 10 பீசஸ்னாவே கஸ்டமைசேஷன் பண்ணிடுவோம். ஏன்னா பாக்ஸ்க்குள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கரெக்ட். இந்த எண்ட் வந்து அதுவே 50 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி வந்துரும். அதனால பாக்ஸ்ல வந்து 10 ப்ராடக்ட்ஸ் சொன்னீங்கன்னா கூட நம்ம கஸ்டமைசேஷனோட 10 பாக்ஸஸ் கூட நம்ம gift கொடுத்துடலாம். சூப்பர். நீங்க சொல்ற பாக்ஸ் வேணும்னா மினிமம் 200 பீசஸ் இருந்தா தான் நம்ம நீங்க சொல்ற மாதிரி பாக்ஸஸ் பண்ணி தர முடியும். நம்ம கிட்ட இருக்கிற பாக்ஸஸ் கேட்டிங்கன்னா இமிடியேட் அவைலபிலிட்டி எப்பவுமே கிடைக்கும். சூப்பர். இப்போ வந்து நம்ம கிஃப்ட் செட்ஸ்ல பாட்டில்ஸும் இருக்கு. பாட்டில்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ப்ராடக்ட்ஸ் எங்களுது. எக்கச்சக்கமான பாட்டில்ஸ் வச்சிருக்கோம். இதுல இந்த டிஸ்பிளேல இல்லாத பாட்டில்ஸ் கூட எக்கச்சக்கமா நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே ஆப்ல பாத்துக்கலாம். பிராண்டட் பாட்டில்ஸும் இருக்கு, பேசிக் பாட்டில்ஸும் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் காமிக்கும். இதுலயே டெம்பரேச்சர் பாட்டில்ஸ். ஓகே. இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கார்க் பாட்டில்ஸ். ஓகே. அந்த மாதிரி வச்சிருக்கோம். பேசிக் பாட்டில்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட வந்து பிராண்டட் பாட்டில்ஸ் வரைக்குமே இருக்கு. பிராண்டட் பாட்டில்ஸ் பாத்தீங்கன்னா போரோசில் பாட்டில்ஸ், இந்த மாதிரி போரோசில் வந்து உங்களுக்கு பிராண்டட் பாட்டில்ஸ். பிராண்டட் பாட்டில்ஸ் கூட நம்ம பண்ணி தரோம். போரோசில், பெக்ஸ்போ, பாட்டால், நானோ பாட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான வாட்டர் பாட்டில் பிராண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே பண்ணி தரோம். இந்த மாதிரி பிராண்டட் பாட்டில்ஸ்லயும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி தரோம். இந்த கம்பெனி வந்து எங்க கிட்ட வந்து பிராண்டட் பாட்டில்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பிராண்டட் பாட்டில்ஸ்லயே நம்ம வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் வரும். பார்த்துங்க மக்களே, எந்த மாதிரி பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கேமரா கான்டாக்ட் பண்ணுங்கள். தாராளமாக அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள் எவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குது பாருங்கள். மாடல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலர் கஸ்டமைசேஷனும் பண்ணி தரோம். சூப்பர். அதில் பார்த்தீங்கன்னா என்கிரேவிங் வரும். என்கிரேவிங் வந்து உங்களுக்கு சிங்கிள் கலர் வரும். கலர் கஸ்டமைசேஷன்னா வந்து உங்களுக்கு வேற டைப் ஆஃப் பிரிண்ட் அந்த மாதிரியும் பண்ணி தரோம். ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க எங்களோட லோகோ, எங்களோட டிஸ்பிளே வந்து அப்படியே அதே கலர்ல தெரியணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கலர் பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். உங்களுக்கு கலர் பிரிண்டிங் காஸ்ட் அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சிங்கிள் கலர் என்கிரேவிங் போயிடலாம். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி சிங்கிள் கலர்ல வந்துரும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து என்கிரேவிங் ப்ராசஸ். இது வந்து டைரக்ட் யூவின்னு சொல்லுவாங்க. சூப்பர். இதுவும் நம்ம கிட்ட இன்ஹவுஸ் மெஷினரி இருக்கு எல்லாமே. ஓகே, ஆக்சுவலா ஆல் டைப்ஸ் ஆஃப் நம்ம வச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் ஆல் டைப் ஆஃப் பிரிண்டிங்கும் இன்ஹவுஸ் மெஷினரி தான். இங்கே ப்ராடக்ட், இங்கே உங்களுக்கு மெஷினரியும் இருக்கு. உங்களுக்கு டிஸ்பேட்ச் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சூப்பர். அது இல்லாமல் 5000 ஸ்கொயர் ஃபீட் குடோன் இருக்கு. இப்போ இந்த ஆஃபீஸ் இல்லாம இன்னொரு 2 குடோன் வேற வச்சிருக்கோம் பக்கத்துலயே. ப்ராடக்ட்ஸ் வந்து இமிடியேட் அவைலபிலிட்டி தான். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா 1 வீக் டைம் தாங்க, 2 வீக்ஸ் டைம் தாங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா ப்ராடக்ட் இருக்காது. ப்ராடக்ட் ப்ரொக்யூர் பண்ணிட்டு அதை இன்னொரு இடத்துல பிரிண்டிங் கொடுத்து அதுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி ஆயிரும். இப்போ ப்ராடக்ட் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் ப்ராடக்ட்ஸும் இருக்கு, பிளஸ் பிரிண்டிங்கும் நம்மளே வச்சிருக்கிறதால உங்களுக்கு இமிடியேட்டா டிஸ்பேட்ச் ஆயிரும். சூப்பர். இது வந்து ஆஃபீஸ்ல நம்ம வச்சிருக்கிற வேர்ஹவுஸ் குடோனு. எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் இங்க. சூப்பர். ஸோ ப்ராடக்ட் பாருங்க எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு பாருங்களேன். ஃபுல்லாக ஒரு ஸ்டாக் தான். இதை தவிர இன்னும் 2 குடோன் நம்ம பக்கத்துலேயே இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம ஸ்டாக் நிறைய இருக்கும். இந்த ஒன்று பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம 2 குடோன் வந்து பக்கத்துலேயே வச்சிருக்கோம். அதனால வந்து எப்போ ஆர்டர் கொடுத்தாலும் எத்தனை லட்சம் பீஸா இருந்தாலும் உடனே கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அதனால நீங்க எவ்வளவு பீஸ் கேட்டாலும் நம்ம வந்து 10,000 பீஸ் 20,000 பீஸ் கேட்டாலும் நம்ம உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஓகே சார், அதே மாதிரியே இருக்கு. ஓகே, அதே மாதிரி அந்த கஸ்டமைஸ் பண்ற மிஷின்லாம் காமிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதையும் காமிச்சிருங்க மக்களுக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி மக்ஸும் பண்ணுறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் மக்ஸ் இருக்குது. மக்ஸ்லேயே வந்து டெம்பரேச்சர் மக்ஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் வந்து மக்கு மேலேயே டெம்பரேச்சரும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செராமிக் மக்ஸ் இருக்குது. செராமிக்லேயே கார்க் மக்ஸும் இருக்குது. இதுலேயே பிளாக் கலரும் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மக்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க, பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இதுலேயும் நம்ம வந்து பிரிண்டிங் போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி கார்க் மக்ஸ் வாங்குவாங்க. நார்மல் செராமிக் மக்ஸும் ஒயிட் கலர், பிளாக் கலர்ல இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, அதுலயுமே பிரிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். அதுலயுமே பிரிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மொபைல் ஸ்டாண்ட்ஸு,
இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுலேயும் வந்து நீங்கள் எந்த இடத்துல கேட்குறீங்களோ அந்த இடத்துல வந்து டிசைன் பிரிண்டிங் போட்டு கொடுத்துட்றோம். சூப்பர். மெட்டலும் இருக்குது நம்மக்கிட்ட, பிளாஸ்டிக் மொபைல் ஸ்டாண்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. சூப்பர். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்லையுமே அந்த கஸ்டமைசேஷன்றது நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. இருக்கிற நம்ம வச்சிருக்கிற ப்ராடக்ட் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வச்சு. ஓகே, அதுதான் இருக்குது நம்மள்ட்ட. ஆமாம். சூப்பர். அதனால நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இவங்க வச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ லேப்டாப் ஸ்டாண்ட்ஸும் நம்ம பண்ணி தரோம். இந்த மாதிரி லேப்டாப் ஸ்டாண்ட்ஸ், மெட்டல் ஸ்டாண்ட்ஸ், பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ். ஓகே. இல்லை நீங்கள் எந்த இடத்துல கேட்குறீங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து டிசைன் வந்து போட்டு கொடுத்துடலாம். சூப்பர். இந்த மாதிரி வந்து ஆர்கனைசர்ஸும் நம்ம வச்சுருக்கோம். வித் கிளாக்கு வித் வந்து டேட்டு எல்லாமே வரும். ஆல் டைப்ஸ் ஆஃப் வுடன் ஸ்டாண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம், ஆர்கனைசர்ஸ். இதில் வந்து வுடன் ஸ்டாண்ட்ஸும் இருக்குது, இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்டாண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி பேட்ஜஸும் பண்ணுறோம். ஈவெண்ட் பேட்ஜஸ் வந்து நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதை நம்ம பண்ணிடலாம். ஈவெண்ட்ஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். ஓகே. இதுலேயே வந்து மேக்னெட்டிக் பேட்ஜஸும் இருக்குது. இந்த இடத்துல வந்து மேக்னெட் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் ஷர்ட்டில் வந்து பின்னாடி ஒரு மேக்னெட்டு, இதில் ஒரு மேக்னெட் இருக்கும். இந்த மாதிரி வந்து மேக்னெட் போட்டும் ஒட்டிக்கலாம். பின் பேட்ஜஸும் இருக்குது, மேக்னெட்டிக் பேட்ஜஸும் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்னா இதே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிளாக் மேக்னெட் ஒட்டிடுவோம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி இது ஈவெண்ட்ஸ்க்கு வந்து பின் பேட்ஜஸ், மேக்னெட்டிக் பேட்ஜஸ் ப்ளஸ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸாகவும் நம்ம வந்து இதை பண்ணி தரலாம். 3 வேரியேஷன்ஸ் இதில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்ஜஸும் நம்ம பண்ணுறோம். பின்னாடி மேக்னெட் இருக்கும். ஓகே. பின்னும் இருக்குது, மேக்னெட்டும் இருக்குது. எல்லா பேட்ஜஸில் வந்து பின் டைப்பும் இருக்குது, மேக்னெட்டிக் டைப்பும் இருக்குது. சூப்பர். இது வந்து ரீயூசபிள் பேட்ச். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒன் டைம் பேட்ச் வாங்கினா அது இன்னொரு டைம் யூஸ் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு ரீயூஸ் பண்ணுற மாதிரி எதனா இருக்கான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பேட்சஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த கார்டு மட்டும் டிசைன் மாற்றி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 50 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 2-3 எம்ப்ளாயி மாறிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இதை மட்டும் தூக்கிட்டு அட்டை மட்டும் அந்த எம்ப்ளாய்க்கு நியூ எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி உள்ளே போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் சேவ் ஆகும். நிறைய பேர் ரீயூசபிள் பேட்சஸும் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஹியூமிடிஃபயர்ஸும் பண்ணுறோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஹியூமிடிஃபயர்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி வுடன் கலரும் இருக்குது, டார்க் வுடன் கலரும் நம்ம கிட்ட இருக்குது. ஆப்பில் நம்ம போட்டிருப்போம். லஞ்ச் பாக்ஸஸ்ஸு, கிளாஸ் மக்ஸு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. சூப்பர். இதுலேயும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, லெதர் கோட்டிங், இதில் வந்து நம்ம உங்களுக்கு என்கிரேவிங் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வந்துடும். டைரிஸில் நிறைய டைப் ஆஃப் டைரிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மேக்னெட்டிக் டைரிஸ் இருக்குது. மேக்னெட்டிக்லேயே ரெக்டாங்கிளும் இருக்குது, இதுலேயே ரவுண்டு கிளிப் போட்ட மாதிரியும் இருக்கும். சூப்பர். இந்த இடத்துல நம்ம என்கிரேவிங் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல் டிசைன் சிங்கிள் கலர்லேயும் பண்ணிக்கலாம், மல்டி கலர்லேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைரிஸ் இருக்குது. அப்புறம் கார்க் டைரிஸ் இருக்குது. இது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க ரிச் லுக்காக தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் கிளிப் போட்டது இருக்குது. ஆக்சுவலாக இதை தான் நீங்கள் சொன்னீங்க, அந்த ரவுண்ட் கிளிப் சொன்னல, அதுதான் இது. அதுக்கப்புறம் பேம்போ டைரிஸும் இருக்குது. இது வந்து மேட் ஃபினிஷ் டைரின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து மேலே வந்து கோட்டிங் செம்மையாக இருக்கும். இதுலேயே வந்து பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது. சூப்பர். எல்லா டைரிஸும் கலர் வேரியேஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. சூப்பர் சார். இப்போ நம்ம அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகே. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் கொடுத்துட்டு ரீவேம்ப் கிஃப்டிங்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ரீவேம்ப் கிஃப்டிங்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு காமிக்கும், ரீவேம்ப் கிஃப்டிங் காமிக்கும், இந்த லோகோ போட்டு காமிக்கும். இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் காமிக்கும். ஓகே. நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இதுலேயே பார்த்துக்கலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி பேஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் இதுலேயே ஆர்டர் போட்டுக்கலாம். பேமெண்ட் சிஸ்டம் இல்லை. நீங்கள் ஆர்டர் போட்ட பிறகு வந்து நாங்கள் உங்களோட கோஆர்டினேட் பண்ணிப்போம். ஓகே சார். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிஸ் இருக்குது. பட்ஜெட் வைஸும் நீங்கள் வந்து சார்ட்டிங் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் சப்போர்ட்டும் இருக்குது. இதில் வந்து கான்டாக்ட் ஒன் வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் இதிலே வந்து வாட்ஸ்அப் கான்டாக்டும் பண்ணிக்கலாம். எங்கள் ஃபோன் நம்பரும் இருக்குது. இதிலே வந்து நீங்கள் எங்களை மெயில் ஐடியும் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் லிஸ்ட் பண்ணியிருப்போம். வித் ப்ரைஸிங் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்போம் எல்லா ப்ராடக்ட்ஸும். சூப்பர். நீங்கள் எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். எங்களை வந்து நீங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லை. பட்ஜெட் வைஸும் சார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பட்ஜெட் வைஸ் சார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்கும். சூப்பர். டிஷர்ட்ஸும் பண்ணுறோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட டிஷர்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் டெரெயின் பிராண்டட் டிஷர்ட்டு. ஓகே. நம்ம அன்பிராண்டட் டிஷர்ட்ஸும் பண்ணுறோம், பிராண்டட் டிஷர்ட்ஸும் பண்ணுறோம். அதே வந்து டெரெயின் தானா? ஆமாம். இது வந்து இந்தியன் டெரெயின். ஓகே. இந்த மாதிரி பிராண்டட் டிஷர்ட்ஸ்லையும் எல்லா டைப் ஆஃப் பிராண்ட்ஸும் பண்ணுறோம். நார்மலாக பிராண்டட் வேணாம் எனக்கு பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டிங்கன்னா அன்பிராண்டடும் பண்ணலாம். குவாலிட்டி வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் இதே மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு அன்பிராண்டடாக இருக்கும், அவ்வளோதான். இதுலேயும் வந்து நம்ம வந்து நீங்கள் சொல்கிற பிரிண்ட் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி பிரிண்டிங் போட்டு கொடுத்துடலாம். சூப்பர். இந்த மாதிரி நம்மக்கிட்ட கேப்ஸும் இருக்குது. கேப்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு பிரிண்டிங் போட்டு நாங்கள் கொடுப்போம். சூப்பர். நம்ம வாலெட்ஸும் பண்ணுறோம். வாலெட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து
பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி நேம் பிரிண்டிங் கேட்பாங்க நிறைய பேர். இந்த மாதிரி நேம் பிரிண்டிங் போட்டு இந்த மாதிரி வாலெட்ஸ்லேயும் நம்மக்கிட்ட கிஃப்ட் செட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கிஃப்ட் செட்ஸில் வந்து வாலெட் வந்து நேம் பிரிண்டிங் போட்டு கேட்பாங்க. பென்னு, கீச்செயின், வாலெட்டில் 3த்துலேயும் வந்து பிரிண்டிங் போட்டு நம்ம பாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். அது இல்லாமல் நம்மக்கிட்ட லக்கேஜ் டேக்ஸும் இருக்குது. லக்கேஜ் டேக்ஸ் இருக்குது, ஐடி கார்ட்ஸ் பண்ணுறோம், ஐடி கார்டு டேக்ஸு. சூப்பர். இதெல்லாமே நம்ம பண்ணுறோம். சூப்பர் சார். கீ செயின்ஸில் வந்து நம்மக்கிட்ட அக்ரிலிக் கீ செயின்ஸும் இருக்குது. இந்த மாதிரி கீ செயின்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் என்ன ஷேப் சொல்கிறீங்களோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம டிசைன் போட்டு கொடுத்துடலாம். ரீசெண்டாக வந்து வாட்டர் பாட்டில் மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் தெரியிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பார்த்தா வாட்டர் பாட்டில் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடலாம். அக்ரிலிக்ல பண்ணிடலாம். என்ன ஷேப் சொல்கிறீங்களோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிடலாம். ஓகே சார். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் பேட்ஜ். இந்த மாதிரி பேட்சும் நம்ம பண்ணி தரோம். இது வந்து ரொம்ப கிளாசி லுக்காக இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து மேக்னெட்டிக்கும் பண்ணுறோம், பென்னும் பண்ணுறோம். ஓகே சார்.